ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பைல்வான் பயோஸ்கோப் நிகழ்ச்சியில் இப்போது ஆற்றல் படத்தினுடைய விமர்சனத்தை பார்ப்போம். என்ன பண்றீங்க? கார் ஓட்டுறேன்பா. கார் இங்க எல்லாம் உட்கார்ந்து ஓட்டணும்? இங்கிருந்தே ஓட்டுவேன்பா. என் பிள்ளை தானா ஓடுற கார் கண்டுபிடிச்சிருக்கான். சும்மா பிள்ளை விடாத. நம்மால் யாராவது ஒருத்தர் அங்கே இருந்தா செம்ம இருக்கு. சும்மா இருக்கு. அவனை சாவடிக்கணும்னா. ஆற்றல் படம் ஒவ்வொருவருக்கும் எத்தகைய ஆற்றல் இருக்கிறது. ஆனால் அந்த ஆற்றலுக்கு நேரம் சரியாக அமைய வேண்டும். நேரம் சரியாக அமையவில்லை என்றால் ஆற்றலின் திறன் வெளிப்படாது என்பதுதான் கதைக்கரு. ஆற்றல் படத்தில் விதார்த், ரிஷிதா ராவ், சார்லி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். படத்தில் விதார்த் ஒரு ஆற்றல் உள்ளவர், எதையாவது புதுமையாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைப்பவர். மக்களுக்கு பயன்படுத்துகிற ஒரு கனவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த கனவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது. 10 லட்சம் ரூபாயை அவருடைய தந்தை சார்லி மிகவும் சிரமப்பட்டு ஒருவரிடம் கடனாக வாங்கி வருகிற பொழுது அவரை கொள்ளைக்காரர்களை கொன்று விடுகிறார்கள். கனவு திட்டத்தை நிறைவேற்றுவதா இல்லை தன்னுடைய அப்பாவை கொன்ற கொலைகாரர்களை பழி வாங்குவதா? இந்த விஷயங்கள் விதார்த்து முன் இருக்கிறது. அந்த நகரத்தில் அடிக்கடி பணக்காரர் வீட்டில் கொள்ளை நடக்கிறது. கொள்ளையர்கள் கொள்ளையை முடித்த பிறகு அங்கு உள்ளவர்களை கொலை செய்து போய்விடுகிறார்கள். போலீஸார் எவ்வளவோ விசாரணை நடத்தியும் அந்த கொள்ளைக்காரர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. தன்னுடைய தந்தை கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த துப்பறியும் விஷயத்தில் ஈடுபடுகிறார் விதார்த். அவர் வெற்றி பெற்றாரா இல்லையா என்பதுதான் படத்தினுடைய கதை. விதார்த் ஏற்கனவே எந்த பாத்திரம் கொடுத்தாலும் அந்த பாத்திரமாகவே மாறிவிடும் திறமை படைத்தவர். இந்த படத்துலையும் மிக சரியாக தன்னுடைய பாத்திரத்தை உணர்ந்து பாத்திரமாக வாழ்ந்திருக்கிறார். அதுவும் சார்லி மறைந்த இடத்தில் அவர் விடுகிற கண்ணீர் நம்முடைய இதயத்தை கரைக்கிறது. அதில் எந்த சந்தேகமே இல்லை. ரிஷிதா ராவ் கதாநாயகி, பார்ப்பதற்கு பக்கத்து வீட்டு பெண் போல இருக்கிறார். அவருக்கு நடிப்பதற்கு அதிகமான வாய்ப்பில்லை. அடுத்தடுத்த படங்களில் அவருடைய படத்தை விமர்சிப்பதற்கான வாய்ப்பை நமக்கு வழங்குவார். இந்த படத்தில் இசை குறிப்பிடும்படியாக இல்லை. இசை கொஞ்சம் தெளிவாகவும் கவரும் விதத்திலும் இருந்தால் படம் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கும். எனவே இசை ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக அமைந்து விட்டது. கொளஞ்சிக்குமாரின் மொழிப்பதிவு அட்டகாசம். KS கண்ணன் படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார். கொஞ்சம் வித்தியாசமாக கதையை சொல்ல முயன்றிருக்கிறார். சில இடங்களில் போரடித்தாலும் படம் நிமிர்ந்து பார்க்க உட்கார வைக்கிறது. ஆற்றல் மோசமான படம் இல்லை, சுமாரமான படமாக இருந்தாலும் நம்முடைய மனதில் இடம் பிடிக்கிறது. ஆற்றல் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.